நெய் தயாரிக்க நம்ம வீட்டில் பால் ஏடு, அப்புறம் தயிரில் இருக்க ஈடெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் வந்துட்டு அடைச்சி சேமித்து வச்சுட்டு, அதில் நல்லா அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகிட்டோன்னே நம்ம ஒன் டே வெளியே எடுத்து வச்சுட்டு தயிர் ஊற்றி ஊற்றி வச்சிடணும். அதுக்கடுத்தது அதை அகெயின் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு அதுக்கடுத்து நம்ம நல்லா பீட் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயற்கையாகவே வந்துட்டு வெண்ணெய் வந்துட்டு திரண்டு வரும். ஸோ அப்புறம் நம்ம வெண்ணெயும் வந்துட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து நம்ம நெய் காசிக்கலாம். அதுக்கடுத்தது அதில் இருக்க அந்த மோரையும் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெய் வந்துட்டு எடுத்துட்டோன்னே நம்ம டைரெக்டாக வந்துட்டு அடுப்பில் வச்சு நம்ம வந்து காசிக்கலாம். வெண்ணெய் காசும் பொழுது நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கம்மியாக மீடியம் இல்லைன்னா ரொம்ப லோவில் தான் வச்சு நம்ம நல்லா காசணும். அது நல்லா அதில் இருக்க தண்ணி அப்புறம் அந்த ஏடுலாம் வந்துட்டு நல்லா சுண்டி நம்மளுக்கு வந்துட்டு நல்லா திரண்டு வரும் நெய் மட்டும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு நார்மலாக இது மாதிரி நெய் காசும் பொழுது முருங்கைக்கீரை வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நல்லா ஸ்மெல்லும் கொடுக்கும். நாங்கள் அதுக்கடுத்து அந்த முருங்கைக்கீரையும் வந்து நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இது வந்து நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும். அந்த ஏடு அடியில் இருக்கிறதுலாம் ஏடு, எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏடு இது நல்லா ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு மாறிட்டோன்னே நம்ம வந்துட்டு முருங்கைக்கீரை வந்துட்டு ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம முருங்கைக்கீரையை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.